என்ன பார்த்ததும் உங்களுக்கு எல்லாம் ஷாக்கா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எல்லாரும் உள்ள வாங்க, கல்யாணம் உள்ளதான், வெளியில இல்ல. மாமா நீங்க எப்படி? யார் தகவல் சொன்னாங்க? நல்லவங்களுக்கு காத்தும் தகவல் சொல்லும், கடவுளும் தகவல் சொல்வார். ஆட்கள் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. தொடக்கமே இன்ப அதிர்ச்சியா இருக்கு மாமா. உங்களை நாங்க இங்க எதிர்பார்க்கவே இல்ல. இதனமா இன்ப அதிர்ச்சி? உள்ள வாங்க, இன்னும் பல அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. அம்மா கௌரி, என் மகன் சித்தார்த் உன் கழுத்துல தாலி கட்டுறத பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. கவிதா கழுத்துல ஏற தாலியாவது பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க. அத்தை உள்ள வாங்க. இந்த கல்யாண விஷயம் உன் மாமனாருக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லிருப்பாங்க? நீ சொல்லல? இல்ல அத்தை, எனக்கே அவரை பார்த்து ஷாக்கு தான். ஒருவேளை ஏதாவது கலாட்டா பண்ண வந்திருப்பாரோ? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அத்தை. மாமா சித்து கவிதாவை ஆசீர்வாதம் பண்ணதான் வந்திருப்பாரு. நம்பி வாங்க அத்தை. மாமா பார்த்து நான் மாறிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வாங்க அத்தை. வாங்க வாங்க. ரெண்டு பேரும் மாலையை போட்டு மனையில உட்காருக்கும். சித்து, அவர் கையில இருக்கிற மாலையை வாங்கி நீ போட்டுக்க. இது மாப்பிள்ளை மாலை, மத்தவங்க கைக்கு போகக்கூடாது, மாப்பிள்ளை கைக்கு தான் போகணும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.